ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா, அதாவது தமிழ் மாதத்தில் 12வது மாதமான இறுதி மாதமான பங்குனி மாதமும், அந்த பங்குனி மாதத்தில் 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் 12வது நட்சத்திரமாக இருக்கும் உத்தர நட்சத்திரம். இந்த பங்குனி உத்தரத்தின் சிறப்புகளை தான் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பங்குனி உத்தர திருநாளில் தான் நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதாவது மாதத்தில் 12வது மாதமும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமும் இணையும் ஒரு புனித நாள் பங்குனி உத்தரம். அதாவது இந்த நாளில் கல்யாண விரதம், திருமணம் விரதம் என்றும் கூறுவார்கள். இப்போது ஃபஸ்ட்டு பங்குனியில் நடந்த சில தெய்வ திருமணங்கள் பற்றி சொல்கிறேன். சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இந்த பங்குனி உத்தரம். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான். வருஷா வருஷம் மதுரையில் இந்த திருமண விழாவை பங்குனி உத்தரத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சிவபெருமானின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றான். அதுவும் இந்த நாளில் தான். அது மட்டும் இல்லை, முருகன் தெய்வானியை இந்த நாளில் தான் திருமணம் புரிந்து கொண்டார். அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான். பருவதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியே சிவபெருமானின் கரம் பிடித்த நாளும் இதுவே. ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்ததும் இந்த நாளில் தான். மகாலட்சுமி பங்குனி உத்தர விரதத்தை அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் வைணவ ஆலயங்களில் பார்த்திங்கன்னா மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் நமக்கு காட்சி தராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி, மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக வரதராஜ பெருமாள் காட்சி தருவார். தேவேந்திரன் இந்திராணி, நான்முகன் கலைவாணி இவங்களோட திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெற்றன. தசரதனின் மைந்தனான ராமன் சீதை, லக்ஷ்மணன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருகுணன் ஸ்ருதகீர்த்தி திருமணங்களோ பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் மிதிலையில் நடைபெற்றதாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வரம் தரும் விரதம். பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு சில கோயில்களில் தீர்த்தவாரி நிச்சயம் நடக்கும். அப்போது அந்த தலங்களில் பக்கத்தில் உள்ள கடலோ ஏரியோ ஆறு குளம் போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். பங்குனி உத்தரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அருகையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் திருமணக்கோல தெய்வங்களை தரிசித்தாலே அவர்களுக்கு கல்யாண வைபோகம் நிச்சயம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே அமையுது. அதே மாதிரி பங்குனி உத்தரத்தன்னைக்கு விளக்கு பூஜை. பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சுரூபமாக காட்சி தருகிறாங்கங்கிறதும் ஒரு நம்பிக்கை. அதனால் அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செஞ்சு பாவங்களை விலக்கி பகை அதே மாதிரி துரோகங்களை அகற்றி புண்ணியம் நம்ம நிச்சயம் பெறலாம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்தரம்தான். திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்தரத்தில் தான் மணக்கிறார். திருமண விசேஷங்கள் வைபவத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த கோல சுதை சிற்பந்தான் எல்லா திருமண மண்டபங்கள்லேயும் மணமேடைக்கு பின்னாடி சுவரில் இடம்பெற்றிருக்கும். அவ்வளோ ஒரு அழகு அற்புதம் நிறைந்த காட்சியாக இருக்கும்.
பாவங்கள் தீர்க்கும் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபட்டாலே சகல பாவங்களும் தொலையும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த விரதத்தை கடைப்பிடிச்சுன்னா தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னுடைய மனைவியான இந்திராணியையும் படைத்தல் கடவுளான பிரம்மன் தனது மனைவியான சரஸ்வதியும் பெற்றார். அதே மாதிரி முருகனுக்கு பங்குனி உத்திரங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நன்னாளில் தான் எல்லா முருகன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா வள்ளி திருக்கல்யாணம், மதுரையில் கள்ளழகர் திருக்கல்யாணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் பெருமாளையும் தாயாரையும் நம்ம ஒன்று சேர காண முடியும். இதை பார்த்தாலே குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வளரும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுவாமி சாஸ்தா ஐயப்பன் உத்திர தினத்தில் அவதரித்ததுனால பங்குனி உத்திரத்தன்று ஐயப்பனை வழிபடுறதும் நமக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயம் கொடுக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அர்ஜுனனோட நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் தான். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த உத்திர நட்சத்திரம் அது பங்குனி மாதத்தில் வரும்போது இன்னும் மென்மேலும் விசேஷம் அடைகிறது. என்ன காரணம்னா தெய்வங்களுக்கு பல திருமணங்கள் நடந்ததாலேயே இந்த நாளுங்கிறது ஒரு சிறப்பு மிக்க நாளாக கருதப்படுகிறது. உங்களுக்கு வீட்டில் அருகாமையில் இருக்கிற எந்த ஆலயமாக இருந்தாலும் அன்று சென்று தரிசிங்க. நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அந்த எல்லா இறைவனது அருளால் உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷங்களும் வசந்தங்களும் வீச வேண்டும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல் தான் பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட இந்த வீடியோவை பகிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். அது எனக்கு ஒரு பெரிய பலனை தரும். நன்றி, வணக்கம்.